இந்த 2 விஷயத்த தனியா பிரிக்கவே முடியாது போல. என்னன்னா, ஒண்ணு ஃபெஸ்டிவலு, அதுக்கு பின்னாடியே வர்ற கிளீனிங்கு. யாரு தான் இப்படியெல்லாம் டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்பலாம் எனக்கு யோசிக்க தோணுது. இங்க தீபாவளி பார்த்தீங்கன்னா, குஜராத்ல நல்ல பொங்கல் டைம்ல நம்ம பண்ற டீப் கிளீனிங் மாரி எல்லார் வீட்லயும் பயங்கரமா கிளீனிங் வந்து செஞ்சுட்ருக்காங்க. பட் நான் ஓரளவுக்கு தான் செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா, நம்ம அகைன் திருப்பும் வந்து பொங்கலுக்கு வந்து செய்யணுன்றதுனால, தனுஷோட துணியெல்லாம் வந்து சின்ன சைஸ் டீக்ளட்டர் பண்ணிட்டு, மீதியெல்லாம் வந்து அழகா மடிச்சு வச்சுட்டேன். இந்த மடிச்சு வச்சதுக்கப்புறம், கிளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம் தான். பட் எப்படியும் இது காலையில வந்து எல்லாம் கலைஞ்சிரும். அது வேற கதை. ஸோ கிச்சனுக்கு வந்து அடுத்தது வந்து சுலைமானி டீ தான் வந்து போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமா டீ தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு, லெமன் மட்டும் பிழியாம வந்து போட்டு குடிச்சிட்டேன். ஏன்னா கோல்டு இருக்கிறதுனால. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அப்படியே ஹோம் ஒர்க்கும் சொல்லி கொடுத்துட்டு, டின்னருக்கு என்ன செய்யலான்னு ஒரே யோசனையாக இருந்தது. ஒரு கத்திரிக்காய் இருந்தது, அதை வச்சு கடையில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையே வந்து ரெடி பண்ணிவிட்டு, அடுத்த வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் தீபாவளிக்கு கிளீனிங்லாம் முடிஞ்சிச்சா? என்ன ஸ்வீட்ஸ் வந்து செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எதுவுமே செய்யலை. இருக்கிற 3 பேருக்கு எது செஞ்சாலும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது மாதிரி கிஃப்டாக வர்றது கடையில் வாங்கியே வந்து தீபாவளி வந்து முடிஞ்சிட போகுது. ஸோ கையோட கையாக பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.